ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः. श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஞானவாசிஷ்டம் பிரார்த்தனை. யதசர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவாம் திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிட்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்றோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரைஞ்சுவாம். ஞானவாசிஷ்டம் ஐந்தாவது உபசாந்தி பிரகரணம். ஒன்பதாவது வீதகவ்யன் கதை. பாடல் 1, 2. இன்னனமே நன்மை வினா தம்மில் தாம் இயம்பி உரை இருவருக்கும் முன்னிய நற்காலத்தால் முக்திதரு மெஞ்ஞானம் முந்திற்று அன்றே அன்னதினால் உரைக்கின்றேன் வெம்பவத்தை ஞானத்தால் அன்றி மாய்க்க பின்னையொரு நெறியில்லை பாசத்தால் பிணிப்புண்ட பிணி நெஞ்சுக்கே பற்றிலதாய் நின்மலமாம் மனம் விவகாரம் பயின்றும் பந்தம் மேவா பற்றுள நெஞ்சளவில் தவம் படைத்தாலும் பந்தமே பயிலும் உள்ளில் பற்றிலதாய் இனிய தொழில் பயில் ஜீவன் புறத்தொழில்கள் பண்ணினாலும் பற்றறப் பண்ணாவிடினும் பண்ணுவோன் புசிப்போனாம் பான்மை மேவா. ஞானத்தினால் ஒருவன் பந்தத்திலிருந்து விடுதலை முக்தியை அடைகின்றான். மாறாக அஞ்ஞானம் இருக்கின்ற வரை சம்சாரமானது தொடர்ந்து இருக்கும். பிறப்பு இறப்பு என்பதிலிருந்து ஒருவன் விடுபட இயலாது. நிறைவான நிம்மதியை ஒருவன் அஞ்ஞானம் இருக்கின்ற வரை அடைய முடியாது. ஆத்ம அனாத்ம விவேகம் ஏற்படாத வரைக்கும், ஆத்ம அஞ்ஞானம் இருக்கின்ற வரைக்கும் ஒருவன் நிறைவான முக்தியை அடைதல் என்பது இயலாது என்பது சென்ற 2 கதைகள் மூலமாக சொல்லப்பட்டது. இந்த வீதகவ்யன் கதையில் இந்த பந்தத்திற்கு காரணமான அஞ்ஞானம் எவ்வாறு பந்தத்தை ஏற்படுத்துகின்றது, அஞ்ஞான நிவர்த்தியானது எவ்வாறு மோட்சத்தை கொடுக்கின்றது என்பது
சொல்லப்படுகின்றது. அதில் முதல் விஷயமாக ஹிதோபதேசமாக சங்க தியாகம் என்பதை சொல்லுகின்றார். சங்கம் என்பது பற்று. சங்கம்னா சாமான்யமாக சேர்க்கை என்ற அர்த்தம், சேர்ந்திருத்தல், பற்று கொண்டிருத்தல். சங்கம் என்பது இங்கே ஷரீர அபிமானம், அதை தியாகம் பண்ணுதல், அதுதான் பற்று என்று இங்கே சொல்லப்படுது. பற்று, சங்கம் என்பது சேர்க்கை, பற்று. அதை விடுதல், பற்றை நீக்குதல், பற்றின்மையை அடைதல். இல்லை, அஞ்ஞானம் பந்த காரணமாயிருக்கு. அஞ்ஞானத்தினுடைய காரியமாக சங்கமானது, பற்றானது ஏற்படுகின்றது. அதனால் இங்கே பற்றை பிரதானமாக வைத்து கொண்டு சொல்லுகின்றார். கேவல அஞ்ஞானம் மட்டும் இருக்கிற பொழுது நமக்கு பிரச்சனை இல்லை. அஞ்ஞானம் அதனுடைய இன்னொரு அம்சமான அத்தியாரோபம் என்பது ஏற்படுகின்ற பொழுதுதான் பந்தமானது ஏற்படுகின்றது. ஆழ்ந்த தூக்கத்தில் பிரம்மம் இருக்குது, அஞ்ஞானம் இருக்குது, கேவல அஞ்ஞானம் இருக்குது. அதனால் நமக்கு பிரச்சனையான இல்லை, நிம்மதியாகத்தான் இருக்கிறோம். பிரளய காலத்தில் பிரம்மம் இருக்குது, மாயை இருக்குது, பிரபஞ்சம் ஒடுங்கி இருக்கின்றது. அந்த சமயத்திலையும் சிருஷ்டி என்பது இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மாயையினுடைய இன்னொரு சக்தி ஆவரணம், விக்ஷேபம் அப்படிங்கிறத கைவல்ய நவநீதத்தில் பார்த்துருக்குறோம். அந்த விக்ஷேப சக்தியினுடைய விளைவாகத்தான் அத்தியாரோபம், ஆரோப்பம் என்பது வருகின்றது. அப்படி ஆரோப்பம் ஏற்பட்டு அதனால் சங்கமானது ஏற்படுகின்றது. அதனால் உலகம், உடல் இவைகள் கற்பிக்கப்பட்டு அவைகள் சத்தியம் என்று கருதப்படுகின்றன. அது அஞ்ஞானம். அப்படி சத்தியம் என்று கருதியதை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு, அபிமானம் ஏற்படுதல், அதுதான் சங்கம், பற்று. அதனால் இந்த உலகம் உண்மையில் இல்லை, உலகத்தை உண்மையில் நினைக்கிறோம், அந்த உலகத்தின் மேலே அபிமானம் கொள்ளுகின்றோம், அதுதான் சங்கம். அந்த சங்கத்தை தியாகம் பண்ணுறதுனால ஒருவன் மோட்சத்தை அடைய முடியும். அதனால் அஞ்ஞான காரியமான அத்தியாரோபத்தை அபவாதம் பண்ணுறதுனால, அஞ்ஞான நிவர்த்தியினால் அஞ்ஞான காரியமான அத்தியாரோபமானது அபவாதம் ஆகின்றது, அபவாதம் செய்யப்படுகின்றது. அதனால் ஒருவன் பந்தத்திலிருந்து விடுதலை அடைய முடியும், அடைகின்றான், முக்தியை அடைகின்றான். அதற்குத்தான் இந்த கதை. அதில் முதல்ல இந்த பந்தத்தினுடைய விஷயத்தை சொல்லுகின்றார். இரண்டாவது பாடலில் பார்த்தோம். பற்றிலதாய் நின்மலமாம் மனம் விவகாரம் பயின்றும் பந்தம் மேவா. பற்றில்லாத தூய்மையான மனது விவகாரத்தை செய்தாலும் அந்த ஆத்ம ஞானத்தினால பற்று நீங்கும் என்பது விஷயம். அதான் சென்ற அத்தியாயங்களில் சொல்லப்பட்டது. ஆத்ம ஞானத்தினால பற்றானது நீங்குகின்றது. அவ்வாறு பற்று நீங்கின பிறகு ஒருவன் விவகாரத்தை செய்தாலும், அதற்கு பிறகும் பிராரப்தம் விதி இருக்கிற வரைக்கும் சரீரம் இருக்கும். அல்லது சரீரம் இருந்து உலக விவகாரங்களை செய்து கொண்டிருந்தாலும் அவன் பந்தத்தை அடைவது இல்லை. அந்த கர்மாவினால், விவகாரத்தினால் வரக்கூடிய புண்ணிய பாப்பம் அது அவனை பாதிப்பது இல்லை, அதனால் பந்தப்படுவது இல்லை. ஏன்னா கர்மா பண்ணால் அதனுடைய விளைவாக புண்ணிய பாப்பம் ஏற்படும். புண்ணிய பாப்பம் ஏற்பட்டால் அதை அனுபவிப்பதற்கு பிறக்க வேண்டும். அந்த புண்ணியம் இன்பத்தை கொடுக்கும், பாப்பம் துன்பத்தை கொடுக்கும். அந்த இன்ப துன்ப அனுபவம் என்பது மனதை கலக்கும், அது ஒன்று. அதுக்கப்புறம் அதை அனுபவிக்கிறதுக்காக, அது மிகுதியாக இருந்தால் அதை அனுபவிக்கிறதுக்காக மீண்டும் பிறத்தல் என்பது ஏற்படுகின்றது. அதுதான் பந்தம். அதில் இன்ப துன்பத்தினால் விவகாரம் பண்ணுறோம், விவகாரத்தினுடைய விளைவாக வெற்றி தோல்வி வருகின்றது, அது இன்ப துன்பமாக ஆகின்றது. அந்த இன்ப துன்பம் அது மனசு அனுபவிக்கிறது தான் பந்தம். அதுக்கப்புறம் அது ஒரு பிறவியிலே அனுபவித்து முடிஞ்சால் பரவாயில்லை, அடுத்த பிறவிக்கும் தொடர்கின்ற பொழுது பிறவிக்கே அது காரணமாக ஆகிவிடுகின்றது. மீண்டும் சரீரத்தை எடுத்து அவன் புண்ணிய பாவத்தை அனுபவிக்கிறான். பழைய புண்ணிய பாவத்தை மட்டும் அனுபவிக்கிறது இருக்கானா, புதிதாகவும் புண்ணிய பாவம் செய்தல் என்பதும் அடுத்து மனித பிறவியாக இருந்தால் நடக்கின்றது. அதனால் இந்த பிறப்பு இறப்பு சுழற்சி தொடர்ந்து நடப்பதற்கும் அதற்குள்ள இன்ப துன்பங்கள் மாறி மாறி வருவதற்கும் இந்த விவகாரங்கிறது காரணமாக இருக்கின்றது. அதுதான் பந்த காரணம். அதனால் அஞ்ஞானம், அஞ்ஞானத்தின் காரணமாக அத்தியாரோபம், அத்தியாரோபத்தின் காரணமாக விவகாரம் செய்கின்றோம். இங்கே இவனுக்கு ஆத்ம ஞானத்தினால அஞ்ஞான நிவர்த்தியானது
ஏற்படுகின்றது. ஆகவே அத்தியாரோப நிவர்த்தியும் ஏற்படுகின்றது. அதனால் அஞ்ஞானமும் அதனுடைய காரியமும் இல்லாமல் போய்விடுகின்றன. அப்படி இருந்தாலும் தற்காலிகமாக பிராரப்தத்தினால சரீரம் இருக்குது, அவன் விவகாரங்களை செய்கின்றான். ஆனால் அந்த விவகாரங்களை செய்கின்ற பொழுது நான் செய்கிறேங்கிற எண்ணமானது அவனுக்கு இல்லை. அந்த கர்த்திருவமானது இல்லாமல் போய்விடுகிறது. நம்ம ஏற்கனவே பகவத்கீதையில் விரிவாக பார்த்துருக்கிறோம். இந்த அஞ்ஞானி தான் தன்னை கர்த்தாவாக கருதுகின்றான். ஆத்மா அவிகாரியான ஆத்மாவை விகாரம் உடையது என்று கருதுகிறான். சரீரத்தோடு நான் பிறந்தவன், சரீரம் அழிகின்ற பொழுது நான் அழியக்கூடியவன் என்றும், அவரை சரீரத்திலிருந்து நான் கர்மாவை செய்கின்றேன் என்றும் நினைக்கிறான். அதனால் விகாரி கர்த்தா என்று அஞ்ஞானி கருதுகிறான். இங்கே ஆத்ம ஞானத்தை அடைந்தவன் நான் அவிகாரி அகர்த்தா என்று அறிந்திருக்கின்றான். அதனால் இவனுக்கு கர்மாவை பண்ணினாலும், அந்த ஞானத்திற்கு பிறகு இவன் கர்மாவை செய்தாலும் நான் செய்கிறேங்கிற எண்ணமானது இவனுக்கு இல்லை. செய்கிறேங்கிற எண்ணம் இல்லைங்கிறதுனால அந்த செயலினுடைய பலனானது இவனை பாதிப்பது இல்லை. அதனால் இப்பயே அவனுக்கு இன்ப துன்பம் என்பது ஏற்படுவது இல்லை. அந்த செயலினுடைய விளைவாக வரக்கூடிய இன்ப துன்பங்கள் அவனுடைய மனதை பாதிப்பது இல்லை. கர்த்திருவம் இல்லைங்கிறதுனால புதிதான புண்ணிய பாபங்கள் ஏற்படுதல் என்பதும் இல்லை. ஏற்கனவே செய்த செயலினுடைய விளைவான புண்ணிய பாபம் வருது. ஆனால் இப்போ நான் அகர்த்தா அபோக்தான்னு புரிந்து கொண்டதுனால அந்த புண்ணிய பாபமும் ஆத்மாவாகிய தனக்கு, அதனால் வரக்கூடிய இன்ப துன்பமும் ஆத்மாவாகிய தனக்கு என்று அவன் கருதுவது இல்லை. சரீரம் செய்தது, அதனுடைய பலனை சரீரம் அனுபவிக்கின்றது என்று அதை எடுத்துக்கொள்கிறான். சமபாவனையோடு எடுத்துக்கொள்ளுகின்றான். அதனால் பண்ணுவோன் புசிப்போனாம் பான்மை மேவா அதான் சொல்கிறார். அதனால் ஏற்கனவே செய்த வினை பயன் வர்ற பொழுது அதை நான் அனுபவிக்கிறேங்கிற எண்ணமானது அவனுக்கு இருக்காது. அதே மாதிரி இப்போ விவகாரத்தை பண்ணுகிறான். அப்படி பண்ணுற பொழுதும் நான் செய்பவன், நான் செய்கிறேங்கிற அந்த கர்த்திருவமானது வருவது இல்லை. கர்த்திருவம் இல்லைன்னா அந்த கர்மாவானது அதனுடைய கர்ம பலனை தருவது இல்லை. ஏன்னா கர்த்தா இல்லைனாக்கா கர்ம பலன் போய் சேருவதற்கான இடம் இல்லை. அதனால் அந்த புண்ணிய பாபம் இவனுக்கு வருவது இல்லை. அதனால் செயல் செய்தாலும் அது அடுத்த பிறவிக்கு காரணமான புண்ணிய பாபமாக விளைவது இல்லை. பந்த காரணமாக அது ஆவது இல்லை. அதனால்தான் பந்தம் மேவான, மனம் விவகாரம் பயின்றும் பந்தம் மேவா, பந்தத்தை அடையாது. அதற்கு மாறாக மனதில் பற்று இருந்தால், சரீர அபிமானமானது இருந்தால், நான் செய்கிறேங்கிற எண்ணமானது இருந்தால், எனக்கு இது வேண்டும் என்ற ஆசாபாசங்கள் இருந்தால், புறத்தில் அவன் எவ்வளவு தவம் செய்தாலும் பந்தமே பயிலும் உள்ளில், அந்த பந்தமானது வரும். பந்தமே பயிலும், அதோட வாக்கியம் முடிஞ்சிருது. படைத்தாலும் அளவில் தவம் படைத்தாலும் பந்தமே பயிலும், பந்தமானது அவனுக்கு ஏற்பட்டே ஆகும். ஏன்னா மனதில் இந்த கர்த்திருவ புத்தியானது இருக்கின்றது, போக்திருத்துவ புத்தியானது இருக்கின்றது. அதனால் இந்த ஞானம் இல்லைங்கிறதுனால அவன் பந்தத்தை அடைவான். அதனால் எண்ணற்ற தவம் செய்தாலும் அந்த தவத்தின் விளைவாக, ஏன்னா நான் தவம் செய்கிறேங்கிற எண்ணம் இருக்கே, தவம் செய்கிறதுங்கிறதும் ஒரு கர்மா தான். அப்போ நான் இந்த தவத்தை செய்கின்றேன், இந்த பலனுக்காக இந்த தவத்தை செய்கிறேன்னா அந்த பலன் வந்து தான் ஆகும். அது கிடைக்கும் அல்லது தாமதமாகலாம். அப்போ அதனால் அவனுக்கு மனக்கலக்கமானது ஏற்படும். அதனால் தியானம் பண்ணால் தியானம் கை கூடலையேன்னா, தியானம் வரலையேன்னு கவலையானது இருக்கின்றது. இல்லை நல்லா வந்துட்டாக்கா, ஆகா இன்றைக்கி அற்புதமாக தியானம் இருந்ததுன்னு அதில் ஒரு கொண்டாட்டம் இருக்குது, மகிழ்ச்சியானது இருக்கின்றது. இது ரெண்டுமே மனசுக்கு தான். அந்த தியானம் செய்கிறேங்கிறதும் ஒரு கர்த்திருவ புத்தி தான். அதனால் தியானம் செய்கிறேன், இன்றைக்கு தியானம் அப்படி செய்கிறேங்கிற எண்ணம் இருந்தால் அந்த பலன் கை கூடுனாக்கா ஒரு மகிழ்ச்சி, கை கூடவில்லை என்றால் வருத்தமானது இருக்கும். அதனால் அது பந்தமே பயிலும், பந்தத்தை அது உண்டு பண்ணவே செய்யும். அதனால் கர்ம பலனில் பற்றோடு கர்மாவை பண்ணால் அது கர்மாவாக இருக்கலாம் அல்லது உபாசனையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது அதற்கான பலனை கொடுத்தே ஆகும். அதனால் ரெண்டு, கர்த்திருவ புத்தி அப்புறம் போக்திருத்துவ புத்தி. கர்ம பலனில் பற்றி இருத்தல் என்பது போக்திருத்துவம்,
நான் செய்கிறேங்கிற எண்ணம் இருக்கிறது, கர்த்திருவம். இந்த ரெண்டு இருந்தால் கண்டிப்பாக அது அதற்கான பலனை கொடுத்தே ஆகும். நல்ல பந்தமானது ஏற்படும். ஆமாம், உபாசனைக்கு நான் செய்கிறேங்கிற உபாசனை இருந்தால், அந்த உணர்வு இருந்தாக்கா, கர்ம பலன் கருதி செய்தால், உபாசனையும் எதற்காக பண்ணுகிறோங்கிறது இருக்குல்ல, தேவலோக பிராப்தினா அப்படி இருந்தால், இல்லை வேறு ஈஸ்வர அனுகிரகத்தினால எனக்கு இந்த லௌகிக்க பலன் வேண்டும்ங்கிற எண்ணம் இருந்தாக்கா அது உபாசனை. இல்லை, ஒரு யஜ்ஞ சாஸ்திரம் சொல்லியிருக்கப்படி ஒரு யஜ்ஞத்தை பண்ணால் அது பலன் கருதி பண்ணுற போல் அதற்கான பலன் வருது. அதே தியானமாக சகுணமாக ஈஸ்வரனை எடுத்துக்கொண்டு தியானம் பண்ணுறதுங்கிறதான் உபாசனை. எதற்காக தியானம் பண்ணுறாருன்னா, எனக்கு 3 உலகங்களையும் ஆளுகின்ற வலிமை வேண்டும். அசுரர்கள்னால் அப்படித்தானே தியானம் பண்ணால், அப்போ அது உபாசனை தான். ஆனால் அந்த போக்திருத்துவம் அது இருந்ததுனால, இச்சை இருந்ததுனால அதற்கான பலனை அனுபவிக்கின்றார். அதனால் அது தர்மமாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு அகங்காரமாகவும் ஆகலாம். அந்த உபாசனை பண்ணால் உபாசனைக்கான ஒரு பலன் என்னவோ அது பகவான் கொடுப்பார். அப்படி கிடைக்கக்கூடிய பலனை தர்மமாக பயன்படுத்தினா அது தனக்கும் சமூகத்துக்கும் நன்மையாக அமையும். ஆனால் அசுரர்கள் அவர்களுடைய அந்த கெட்ட குணத்தினால அவர்கள் அதை தவறாக பயன்படுத்துகிறார்கள். அதனுடைய விளைவு பகவானை யார் வரம் கொடுத்தாரோ அவரை அதற்கு வேறு வழியில் சம்ஹாரம் செய்கின்றார். அதை பார்க்குறோம். அப்படின்னா ஏன் வரம் கொடுக்கணும்னு நம்ம கேள்வி கேட்கலாம். கேள்வி வரும், அவன் தான் தப்பாக பயன்படுத்த போகிறானே, அவனுக்கு ஏன் அந்த வரத்தை கொடுக்கணும்? கொடுக்காமலே இருந்தால் பிரச்சனை இல்லைல்ல. இவரே வரத்தை கொடுத்துட்டு அப்புறம் அவரே ஏன் திண்டாடணும்னா, ஏன்னா அந்த தவங்கிறது அவன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல முயற்சி. தவங்கிறது ஒரு புண்ணிய காரியம், அது ஒரு கர்மா. ஒரு கர்மா பண்ணால் அதற்கான பலன் கொடுக்கப்பட்டே ஆக வேண்டும். அதானே, அவன் கடுமையாக இருந்து விரதம் இருந்து தவம் பண்ணுறான், கடுமையாக ஒத்த காலம் நின்று தவம் பண்ணுறான், இல்லை 100 வருஷம் 1000 வருஷம் தவம் பண்ணுறான், சாப்பிடாமல் இருந்து தவம் பண்ணுறான். இல்லை ராவணன் தன்னுடைய 10 தலையில் ஒவ்வொரு தலையாக கிள்ளி போட்டான்னா, அப்போ தன்னுடைய அவயவங்களையே கூட ஆகுதியாக கொடுக்க தயாராக இருக்கிறான். அப்படிங்கிறது ஒரு நல்ல கர்மா. அந்த முயற்சி, தவங்கிற முயற்சியானது நல்ல கர்மா. அப்போ ஒரு முயற்சி பண்ணவனுக்கு அதற்கு உரிய பலனானது கொடுக்கப்பட்டே ஆக வேண்டும். அது விதி. அதை பகவானும் மாற்ற மாட்டார், மாற்ற முடியாது. ஆகவே அந்த தவத்திற்கு பலனாக அவன் என்ன வரம் கேட்குறானோ அதை கொடுக்குறார். ஆனால் அப்படி வாங்கின வரத்தை அவன் தவறாக பயன்படுத்துகிற பொழுது அது ஒரு அதர்மமான காரியம். முதல்ல தவம் பண்ணது தர்மமான காரியம், அதற்கான பலன் கொடுக்குறார். பெற்ற பலனை அதர்மமாக பயன்படுத்துகிற பொழுது அது ஒரு அதர்மமான கிரியையாகுது, அதற்கான பலனை தண்டனைங்கிறத கொடுக்குறார். அதனால் கடுமையாக உழைக்கிறான், அதனுடைய விளைவாக பணம் கிடைக்குதுன்னா, கிடைத்த பணத்தை அதுக்கப்புறம் அவன் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கிறது இருக்குல்ல. உழைப்பு அது ஒரு தர்மமான ஒரு நல்ல முயற்சி, அந்த முயற்சியினுடைய விளைவாக பணம் கிடைக்குது. ஆனால் கிடைத்த பணத்தை ஆக்கப்பூர்வமாக தனக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு நன்மைக்கு பயன்படுத்தலாம், இல்லை அதை ஒரு தவறான காரியத்துக்கு சமூக விரோத செயலுக்கு பயன்படுத்தலாம். அப்போ அது ஒரு கர்மா. அந்த கிடைத்த ஒரு கர்மாவினுடைய பலன் கிடைக்கிற பொழுது அந்த பலனை நம்ம ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த போகிறோமா, நெகட்டிவாக பயன்படுத்த போகிறோமாங்கிறதும் அடுத்த கர்மாவாக ஆகுது. அப்போ அதனுடைய பலனாக அவன் துன்பத்தை அனுபவிக்கின்றார். அதுதான் பண்ணுறார் பகவான். அதனால் இவன் பற்றோட அகங்காரத்தோட கர்ம பலனில் எதிர்பார்ப்போட கர்மாவை பண்ணாலும் சரி, இல்லை கர்மா பண்ணாமல் தனிமையாக இருந்து தவம் பண்ணாலும் அதனால் அவனுக்கு பந்தத்திலிருந்து விடுதலையானது ஏற்படாது. உள்ளில் பற்றிலதாய் இனிய தொழில் பயில் ஜீவன் புறத்தொழில்கள் பண்ணினாலும் பற்றற பண்ணாவிடினும் பண்ணுவோன் புசிப்போனாம் பான்மை மேவா. அதான் முக்கியமானது, அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை அதுதான். பண்ணுவோன் புசிப்போனாம் பான்மை மேவா. அந்த எண்ணமானது அவனுக்கு இருக்காது. அந்த தன்மையை, நான் செய்தேன்கிற அந்த தன்மையை, கர்த்திருவத்தை அவன் அடைய மாட்டான், போக்திருத்துவத்தை அவன் அடைய மாட்டான். ஏன்னா அந்த தெளிந்த ஆத்ம ஞானம் அதான் அங்கே ப்ரொடக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஆத்ம ஞானம், ஆத்மா அவிகாரி அகர்த்தா அப்படிங்கிற அந்த ஆத்ம ஞானத்தினால அவனுக்கு பண்ணுவோன் புசிப்போன்கிற பான்மை வராது. அதனால் அவன் பற்று இல்லாமல் இனிய தொழில் பயில் ஜீவன், நல்ல காரியங்களை தர்மமான பற்று இல்லாமல் பண்ணுற பொழுது நல்ல காரியத்தை தான் பண்ணுவான். தர்ம விரோதமான ஒரு காரியத்தை பண்ண மாட்டான். ஒன்று பிராரப்தம் செய்ய வேண்டியிருக்குன்னு செய்வான், அல்லது உலக நன்மைக்காக செய்வான். ஏன்னா இவன் தான் அகர்த்தா போக்தா அப்படிங்கிறது தெளிவாக இருக்கிற பொழுது, தான் பூர்ணமான ஆத்மா என்றது தெளிவாக இருக்கிற பொழுது அவனுக்கு அதற்கு மேலே அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை. அதனால் அவனுக்காக அவன் செய்து கொள்ள வேண்டியது எதுவும் இல்லை. அதனால தான் ஆச்சாரியர் சர்வ கர்ம சந்நியாசம்
அப்படிங்கிறத சொல்லுகின்றார். ஆனால் அதையும் மீறி அவன் கர்மா பண்ணுகின்றான் என்றால் அது உலக நன்மையின் பொருட்டு, லோக சங்கிரகார்த்தம், மற்றவர்களுடைய நன்மையின் பொருட்டு. அப்போ கர்மா பண்ணுறதே மற்றவர்களுடைய நன்மைக்காக அப்படிங்கிற பொழுது அவன் தப்பான ஒரு கர்மாவை பண்ணுவானான்னு பண்ண முடியாதே. அடுத்தவர் நலனுக்காக கர்மாவை பண்ணுற பொழுது நல்ல காரியம்தான் பண்ண முடியும். அதனால தான் இனிய தொழில் பயில் ஜீவன், இனிய நல்ல தொழில்களை தர்மமான காரியத்தை செய்கின்ற ஜீவன். அதனால் கடவுளின் பெயரால் தான தர்மங்கள் பண்ணலாம். ஈஸ்வரனை திருப்திப்படுத்துறதுக்காக, கடவுளை திருப்திப்படுத்துறதுக்காக புண்ணிய காரியங்கள் பண்ணலாம். ஈஸ்வரனை திருப்திப்படுத்துறதுக்காக நான் தீவிரவாதம் பண்ணுறேன்னா, பகவான் படைத்த உயிர்களை நான் கொள்கிறேன்னா, ஏன்னா அது இறைவனின் பெயரால்னா. இறைவனின் பெயரால் எப்படி அதை பண்ண முடியும்? இறைவனின் பெயரால் எப்படி ஒரு தீவிரவாத செயலை ஒருவன் செய்ய முடியும்? அப்படி செய்கிறேன்னு சொல்கிறதே ஒரு தர்ம விரோதமானது, ஒரு லாஜிக் இல்லாதது, ஒரு இல்லாஜிக்கான ஒரு விஷயம். இறைவனின் பெயரால் நான் எல்லா உயிர்களையும் கொள்கிறேன்னா பகவான் தானே படைச்சிருக்கிறத கொள்றதுக்கு நீ யார்? அதனால் அது இறைவனின் பெயரால்னு சொல்கிறது தர்மமானது அல்ல, அது லாஜிக்கலானது அல்ல. அதனால் தர்ம விரோதமான ஒரு காரியத்தை செய்தல் என்பது முடியாது. அந்த கொலையே தர்மமாக இருந்தால் அது வேறு. பகவானும் யுத்தம் பண்ணுன்னு தான் சொல்கிறார் பகவத்கீதையில். என் பெயரால், அப்போ இறைவனின் பெயரால் அவரே சொல்கிறார், நிமித்த மாத்திரம்னா. அதனால் நான் உனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கிறேன், நீ அதை செய் என்று பகவான் சொல்லுகின்றார், யுத்தம் பண்ணுன்னு சொல்லுகின்றார். அங்கே ஸ்வதர்மங்கிறது வருகின்றது. அதனால் தர்மங்கிறது அளவுகோலாக இருக்கணும். மதங்கிறதோ ஜாதிங்கிறதோ மொழிங்கிறதோ இனங்கிறதோ அளவுகோலாக இருந்தால் அது அபிமானம், அகங்காரம், அதுதான் பற்று. அதனால் வித்தியாசம் பார்க்கணும். பகவான் சொல்கிறதுக்கும் பகவான் கர்மத்தை பண்ணுன்னு சொல்வதற்கும் நம்ம லௌக்கிகமாக நான் இதை செய்கிறேன்னு ஒருவன் நினைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. பகவான் மதம் என்பதை விட அங்கே தர்மங்கிறத வலியுறுத்தி தான் நம்ம ஹிந்து மதம் சொல்லுது. ஹிந்து தர்மம் என்ன சொல்லுதுன்னா, நீ இந்து மதத்துக்காக போராடுன்னு சொல்லலை, தர்மத்துக்காக போராடுன்னு தான் சொல்லுது. தர்மத்துக்காக உன்னுடைய கடமையை செய் என்று சொல்லுகின்றது, மதத்திற்காக செய்யின்னு சொல்லலை. மதத்தின் பெயரால் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் மற்ற மதங்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு இருக்கின்றன. மற்ற மதங்கள்னால் மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய சில மனிதர்கள், எல்லோரையும் சொல்கிறது கிடையாது. இந்து மதத்திலையும் தவறாக புரிந்து கொண்டு பண்ணுற ஆள் இருக்கிறான். ஆனால் எல்லா மதத்திலையுமே அடிப்படை சித்தாந்தத்தை தவறாக புரிந்து கொண்டு தவறாக செயல்படுபவர்கள் எல்லா காலத்திலும் இருக்கிறார்கள். அது அவர்களுடைய அறியாமை, பற்று, அதான் காரணம். அதனால் இந்து மதத்திலையும் இந்த ஜாத்திய அபிமானம்ங்கிறது ஒரு காலத்தில் பலமாக இருந்தது, மத அபிமானம்ங்கிறது பலமாக இருந்தது. அதனாலே சைவ வைஷ்ணவ சண்டைங்கிறது வந்தது. அதுவும் சித்தாந்த ரீதியான அபிமானம் தானே. அடிப்படையான பாரமார்த்திக தத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் குறிப்பிட்ட மத சடங்குகள் வழிபாடுகளை மட்டும் பிரதானமாக வைத்து கொள்ளுதல், அல்லது பிறப்பு முதலானவைகள், தொழில் முதலானவைகளை பிரதானமாக வைத்து கொண்டு ஜாதி, மொழி, இனம், நிறம், மதம், வேறு அல்லது அரசியல் அல்லது பொருளாதாரம், எந்த அடிப்படையில் ஒரு யுத்தம் நடந்தாலும் அது அபிமானத்தினால, அகங்காரத்தினால நடக்கக்கூடியது. எல்லோரும் நல்லா இருக்கணும் என்ற தர்மத்தை கடைபிடித்தல் என்பது வேறு. அதனால் அதெல்லாம் புரிந்து கொள்ளணும். அதில் இனிய பற்றிலதாய், ஏன்னா இப்போ இனிய உள்ளில் பற்றிலதாய் தொழில் பயில் ஜீவன் அப்படின்னு சொன்னாக்க எந்த தொழிலையும் பண்ணலாமாங்கிற கேள்வி வரும். அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. பற்றில்லாமல் பண்ணால் எதை பண்ணாலும் பாப்பம் வராதானா? எதையும் பண்ண முடியாது. எதை பண்ணணுமோ அதை மட்டும்தான் பண்ண முடியுங்கிறது கவனிக்கப்பட வேண்டியது. அதனால் இனிய தொழில் பயில் ஜீவன். புறத்தொழில்கள் பண்ணினாலும், புறத்தில் தொழில்களை செய்தாலும், புறத்தில் அவர்கள் வேறு தொழில்களை செய்தாலும், இப்போ புறத்தொழில்னால் என்னது? அகத்தில் நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லை, அதனால் புறத்தொழில்னு சொல்கிறேன். புறத்தொழில் பண்ணினாலும் பற்றற பண்ணாவிடினும், பண்ணலை, எந்த கர்மாவும் பண்ணலை, சும்மா இருக்கிறார்னா, அதனால் பண்ணுகிறார், செய்கிறார், செய்யாமல் இருக்கிறார் என்று எப்படி இருந்தாலும், சும்மா இருக்கிற பொழுது நான் சும்மா இருக்கிறேங்கிற எண்ணம் கிடையாது, செய்கின்ற பொழுதும் நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லை. அஞ்ஞானிக்கு செய்கிற பொழுது நான் செய்கிறேங்கிற எண்ணம், செய்யாமல் சும்மா இருந்தால் நான் சும்மா இருக்கிறேன்னு அங்கேயும் கர்த்திருவம் இருக்குது. சும்மா இருத்தலிலும் அங்கே கர்த்திருவமானது இருக்கின்றது. செயல்படாமல் இருத்தலிலும் அஞ்ஞானிக்கு கர்த்திருவம் இருக்கின்றது. ஞானிக்கு செயல் செய்வதிலும்
கர்த்திருவமானது இல்லை. செயலை செய்கின்ற பொழுதும் தான் சும்மா இருக்கிறேன், ஆத்மா சும்மா இருக்கிறது அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக உறுதியாக இருக்கின்றார். அதனால் ஆத்மா எப்பொழுதுமே சும்மா இருக்கின்றது. சரீரத்தினால் எப்பொழுதும் சும்மா இருக்க முடியாதுன்னு. சும்மா இருந்தால் என்ன ஆச்சு, ஆள் போய் சேர்ந்துட்டார்னு அர்த்தம். சரீரம் செயல்படாமல் முழுக்க செயல்படாமல் நின்று விட்டால் ஆள் அவுட்டுன்னு அர்த்தம். அதனால் ஆத்மா செயல்பட தொடங்கிடுச்சுன்னா அதுவும் அவுட் ஆயிருன்னு அர்த்தம். அதனால் செயல்பட்டு கொண்டு இருக்கிற சரீரம் செயல்படாமல் சும்மா நின்னால் அது முடிந்து விட்டதுன்னு அர்த்தம். ஆத்மா எப்பொழுதுமே செயல்படாமல் இருப்பது, அதுவும் சரீரம் மாதிரி செயல்படக்கூடியதுன்னு கருதுனா கண்டிப்பாக அதுவும் ஒரு நாள் போய்விடும், அதுவும் ஒரு நாள் அழிவை அடையும் என்பது அவயவம் உடையன. ஒரு செயல் நடந்தாலே அங்கே அவயவம் இருக்கணும். ஆத்மா அவயவம் உடையதாக ஆகிவிடும். அவயவம் உடையது அப்படின்னா அவயவம் பிரிகின்ற பொழுது அழிவானது ஏற்படும். அதுதான் பகவத்கீதையில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆத்ம லட்சணங்கள் எல்லாம் அதெல்லாம் அதுக்கு தான் சொல்லி கொண்டு இருக்கிறார். இல்லை, செயல்படாத ஆத்மா சரீரம் செய்கின்ற பொழுதும் செயல்படாத ஆத்மாதான். செயல்படுகின்ற சரீரம் செயல்படாமல் இருக்கின்ற பொழுதும் செயல்படுவது தான். தூங்குகிற பொழுது ஒன்றும் சரீரம் இயங்காமல் இருக்கான்னு உள்ளே இயங்கிக்கிட்டு தானே இருக்குது. அந்த தற்காலிகமாக அந்த அகங்காரமானது, சூக்ஷ்ம சரீரமானது, மனமானது ஒடுங்கி இருக்கின்றது. ஆனால் உள் உறுப்புகள் சரீரத்துக்குள்ளே செயல்பட்டு கொண்டே தான் இருக்கின்றன. அப்படி செயல்பட்டு கொண்டு இருந்தால் தான் அடுத்த நாள் காலையில் அவர் எந்திரிக்க முடியும், அவர் விழிக்க முடியும். அதனால் செயல் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதனால் இப்படி புறத்தொழில்கள் பண்ணினாலும் பற்றற பண்ணாவிடினும் பண்ணுவோன் புசிப்போனாம் பான்மை பேவா. அதனால் மனதில் பற்றுங்கிறது தான் நமக்கு சம்சாரத்திற்கு காரணமாகவும் பற்றின்மை என்பது தான் நமக்கு விடுதலைக்கு காரணமாகவும் மோட்சஸ்வரூபமாகவும் இருக்கின்றது. இதற்கு நம்ம பகவத்கீதையில் 5வது அத்தியாயத்தில் பகவான் இதே கருத்தை அங்கே 3, 4, 5 எல்லாமே இந்த அத்தியாயம் இந்த கருத்து தான். கர்மயோகத்தை சொல்கிற எல்லா இடத்துலையும் இதுதான் பகவான் சொல்கிறார். அதனால் பகவத்கீதையில் 3, 4, 5 முழுக்க இந்த விஷயங்கள் தான் வருது. அதிலேயே நம்ம குறிப்பாக பார்க்கணும்னா 5வது அத்தியாயத்தில் 6, 7, 8, 9 ஸ்லோகங்கள் நம்ம பார்க்கணும். 6வது ஸ்லோகம் 5வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகம் பார்த்தா, சந்நியாசஸ்து மகாபாகோ துக்கமாப்து மயோகதः யோகயுக்தோ முனிர் பிரம்ம நச்சிரேனாதி கச்சதி. இந்த 5 விட அடுத்த 6ல் 7ல் யோகயுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியः சர்வபூதாத்ம பூதாத்மா குர்வன்னபி ந லிப்யதே. குர்வன்னபி ந லிப்யதேங்கிற வார்த்தை இருக்குது. அவன் செய்தாலும் லிப்பியதேனா செயலின் பலனால் பந்தப்படுவது இல்லை, செயலின் பலன் அவனை ஒட்டுவது இல்லை அப்படின்னு அர்த்தம். குருவன்னா செய்தால், அவன் செயலை செய்தாலும். யார்? சர்வ யோகயுக்தோ விசுத்தாத்மா, யோகத்தோடு கூடிய மனதை உடையவன், தூய்மையான அந்தக்கரணத்தை உடையவன். இங்கே சொல்லப்பட்டதே பற்றிலதாய் நிர்மலமாம் அப்படிங்கிறதான் யோகயுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியக சர்வபூதாத்ம பூதாத்மா. எல்லா உயிர்களுக்கும் ஆத்மாவாக நான் இருக்கிறேன் என்று எவன் புரிந்து கொண்டிருக்கிறானோ அவன் குர்வன்னபி ந லிப்யதே. செயல்களை செய்தாலும் அந்த செயலினுடைய விளைவால் தான் பற்றப்படுவது இல்லை, அந்த செயலினுடைய விளைவு அவனை ஒட்டுவது இல்லை. அடுத்த ஸ்லோகத்தில் நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்துவவித். இந்த தத்துவத்தை அறிந்தவன் நைவ கிஞ்சித் கரோமி இதி யுக்த, நான் எதையும் செய்வது இல்லை என்று இருக்கின்றான். செயலை செய்து கொண்டு இருக்கின்ற பொழுதும் ஆத்மா எப்பொழுதும் அபிகாரியாக இருக்கின்றது, அகர்த்தாவாக இருக்கின்றது, அபோக்தாவாக இருக்கின்றது என்பதில் திருட நிச்சயமுடையவனாக இருக்கின்றான். அதனால் பஷ்யன் ஸ்ருண்மன் ஸ்பிருஷன் ஜிஹ்ரன் அஷ்ணன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரளபன் விசர்ஜன் கிரண்ணன் உன்மிஷன் நிமிஷன் அப்பி இந்திரியாணி இந்திரிய அர்த்தேஷு வர்த்தந்தே இதி தாரயன். அதனால் இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களில் பொருந்துகின்றன. சரீர கர்ம இந்திரியங்களோ ஞான இந்திரியங்களோ செயல்படுகின்ற பொழுது இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களில் பொருந்துகின்றன. ஆத்மா
அசங்கமாக இருக்கின்றது என்று அவன் இருக்கின்றான். ஆனால் இந்த 7, 8, 9 5வது அத்தியாயத்தில் 7, 8, 9 ஸ்லோகங்கள் இதே தான். செயல் செய்தாலும் செயலினுடைய பலனால் அவன் பந்தத்தை அடைவது இல்லை. ஏன்னா நான் செய்கிறேங்கிற எண்ணத்தை அவன் அடைவது இல்லை. அதுக்கப்புறம் பற்றுங்கிறத பார்க்குற போது நம்ம திருக்குறள், கீதை பார்த்தா திருக்குறள் பார்க்கணும். பற்றி விடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவருக்கு. அதனால் பற்றினை யார் இப்போ விடாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு துன்பமானது எப்பொழுதும் இருக்கும்னா. அதனால் பற்றி விடா இடும்பைகள் யாருக்கு? பற்றினை பற்றி விடாதவர்களுக்கு. பற்றினை பற்றி கொண்டு அதை விடாமல் பிடித்து கொண்டிருப்பவர்களுக்கு இடும்பைகள் பற்றி விடான. இடும்பைகள் அவனை பிடித்து கொண்டு அவனை விடாதுன்னு. இவன் பற்றி கொண்டிருக்கிறவனுக்கு இடும்பைகள் துன்பங்கள் பற்றி கொண்டு இருக்கும், சம்சாரம் இருக்கும்னு அர்த்தம். அதான் சொன்னார் இங்கே பந்தமே பயிலும் அப்படிங்கிறது அதான். அப்புறம் பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு திருக்குறள், அதுக்கு விளக்கம் அடுத்த பாட்டில் வரப்போகுது. அடுத்த ராமருடைய கேள்விக்கு பிறகு வரப்போகுது பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்குனா. எந்த பற்று நல்ல பற்று, எந்த பற்று விட வேண்டிய பற்றுனா திருக்குறளில் சொல்லிட்டார். பற்றற்றான் பற்றினை பற்றுக எதற்கு? மற்ற பற்றுக்களை விடுவதற்கு. அதான் ஸ்ரீராமர் கேள்வியாக கேட்கின்றார். 3வது பாடல். என்னளுமே பற்றாவது எத்தன்மை எப்பற்றால் எய்தும் பந்தம் துன்னரும் வீடு எப்பற்றால் எய்தலாம் தொடர்பற்றை துடைக்குமாறு என் பண்ணுக எனும் ராமனுக்கு முனி பகர்வான் உடல் உயிரை பகுப்பது ஒன்றும் உண்ணுகிலாது உடலினை நம்புதல் பற்றா மதனாலே உளதாம் பந்தம். என்னலுமே என்று வசிஷ்டர் கூற, பற்றாவது எத்தன்மை. பற்றுங்கிறது எத்தன்மை. அது பற்றுனா என்னன்னு முதல்ல அதை சொல்லுங்க. அடிப்படையில் பற்றுனே பேசிட்டு போகிறீங்களே, பற்றுனா என்னன்னு விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். பற்றாவது எத்தன்மை. அவரை எப்பற்றால் எய்தும் பந்தம். எந்த பற்றானது பந்தத்தை உண்டு பண்ணுகின்றது? பற்றுனா என்ன? எப்படிப்பட்ட பற்றானது பந்தத்தை உண்டு பண்ணுகின்றது? துன்னரும் வீடு எப்பற்றால் எய்தலாம். எதை பற்றி கொள்வதால்? வீட்டினை மோட்சத்தை அடையலாம். அதனால் எந்த பற்று பந்தத்தை கொடுக்குது? எந்த பற்று பந்தத்திலிருந்து விடுதலையை கொடுக்கும், மோட்சத்தை கொடுக்கும். தொடர் பற்றை துடைக்கும் 6 எண். இவ்வாறு தொடர்ந்து வருகின்ற பற்றை துடைப்பதற்கான வழி என்ன? சாதனம் என்ன? அதனால் பந்தம் ஆவது என்ன? பந்த சொரூபம் என்ன? அப்புறம் பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கான உபாயம் என்ன? எந்த பந்தத்தை விடலாம், எந்த பந்தத்தை வைத்து கொள்ளலாம்? எந்த பந்தத்தினா எந்த பற்றை விடலாம், எந்த பற்றை வைத்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டால் என்னது? எந்த பற்று பந்தத்தை கொடுக்குமோ அந்த பற்று விடப்பட வேண்டியது. எந்த பற்று பந்தத்திலிருந்து விடுதலையை கொடுக்குமோ அந்த பற்றை வைத்து கொள்ள வேண்டும். அதான் பற்றுக பற்றற்றான் பற்றினை. பற்றற்றான் பற்றினை பற்றுக எதற்கு? அப்பற்றை விடற்கு, இந்த உலகப் பற்றுகளை விடுவதற்கு. வசிஷ்டர் என்ன சொல்கிறார்னா, வசிஷ்டர் சொல்கிறார், இப்போ 4 கேள்வி ராமனுடைய கேள்வி 4. பற்று எத்தன்மை எது? எந்த பற்றுனால பந்தம் வருது? எந்த பற்றுனால வீடு கிடைக்கும்? அப்புறம் பற்றை விடுவது எப்படி? முதல் கேள்விக்கு பதில் பற்று என்றால் என்னங்கிறதுக்கு, எத்தன்மை எதுங்கிறதுக்கு, பண்ணுக எனும் ராமனுக்கு 6 தொடர்பற்றை துடைக்கும் 6 எனும் 6 எண் பண்ணுகங்கிறதுக்கு
பண்ணுகனா அருள் புரிய வேண்டும் அப்படின்னு அர்த்தம். 6 எண் அதோட கேள்வி முடியுது. பண்ணுகனா பகருங்கள், பதில் சொல்லுங்கள், அருள் புரியுங்கள் என்ற அர்த்தம். பண்ணுகனா பதில் கூறுங்கள். எனும் ராமனுக்கு என்று கூறிய ஸ்ரீராமனுக்கு முனி பகர்வான், வசிஷ்டர் பகர்கின்றார், சொல்லுகின்றார். உடல் உயிரை பகுப்பது ஒன்றும் உண்ணுகிலாது உடலினை நம்புதல் பற்றாம், அதனாலே உளதாம் பந்தம். பற்று என்ன? அதுனா உடல் உயிரை பகுப்பது ஒன்றும் உண்ணுகிலாது. இந்த உடம்பு உயிர், உடல் உயிர், இதனை பகுத்து அறியாமல், இதை பகுப்பது இல்லாதுன்னா விவேக ஆத்மா அனாத்ம விவேகம் இல்லாமல், நம்ம சொல்கிற மாதிரி சொன்னால் உடம்புக்கும் உயிருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன என்பதை ஆராய்ந்து பாராமல், நல்லா பகுப்பது ஒன்றும் உண்ணுகிலாது. அப்படி ஆராய்ந்து பார்க்காமலே, உடம்பு என்ன உயிர் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்காமலே உடலினை நம்புதல், உடம்பை நான் என்று நம்புதல் பற்றாம். அதில் பற்று எத்தன்மை. பற்றுனா என்னன்னா உடம்பை நான் நினைக்கிறது தான் பற்று. அது எதனால் வந்தது? அஞ்ஞான காரியம். அதனால தான் அதை சொல்லிட்டார், உடல் உயிரை பகுப்பது ஒன்றும் உண்ணுகிலாதுனா விவேகம் இல்லாமல் அஞ்ஞானத்தினால உடலை நான் என்று நினைத்தல், அதுதான் பற்று. ஏன்னா உடல் வேற உயிர் வேற. உடலானது ஜடமானதுங்கிறது நமக்கு தெரியும், உயிர்ங்கிறது உடலை இயக்கக்கூடிய ஒரு சக்திங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அந்த உயிருக்கும் உடலுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன? ரெண்டு பேரும் நேர் எதிரான தன்மையுடையது. இருளும் ஒளியும் போல நேர் எதிரான தன்மையுடையது. இது ஜடமானது, அது சேத்தனமானது. இது பிரகாசம் இல்லாதது, அது பிரகாசமானது. இது பரிச்சின்னமானது, அது அபரிச்சின்னமானது. இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது அதை பிரித்து பார்க்காமல் இந்த உடம்பையே நான் நினைக்கிறது, அதுதான் பற்று. அதனால் தானல்லாத உடலை தான் என்று கருதுதல், அது பற்று. அது எதனால் வந்தது? அஞ்ஞானத்தினால் வந்தது. ஆத்மா அனாத்ம அவிவேகத்தினால் வந்தது. ஆனால் இது அத்தியாசம். அதான் அத்தியாசம். உடம்பை நான் என்று கருதுதல்ங்கிறது அத்தியாசம்னு சொல்கிறோம். இது அந்யோன்ய அத்தியாசங்கிறது இங்கே இருக்குது. இதெல்லாம் நம்ம சுருக்கமாக சொல்லிட்டாரு. இங்கே உடம்பை நம்ம நான் நினைக்கிற பொழுது இங்கே ஒரு அந்யோன்ய அத்தியாசமானது ஏற்பட்டிருக்கின்றது. அந்யோன்ய அத்தியாசம்னாக்கா ஆத்மா இருக்குது, உடல் இருக்குது, உடல் இருக்குது, உயிர், உயிர்ங்கிறது ஆத்மா. ஆத்மாவினுடைய சொரூபத்தை அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனாத்மா மேலே, அனாத்மாவாகிய உடல் மேலும், அப்புறம் உடலினுடைய தன்மையை, உடலினுடைய சொரூபத்தை ஆத்மா மேலும் ஏற்றி காணுதல், அதான் அந்யோன்ய அத்தியாசம். ஒன்றை இன்னொன்றாக பார்த்தல் என்பது. ரெண்டு இருக்கிற பொழுது இதனுடைய தன்மையை அதன் மேலும், அதனுடைய தன்மையை இதன் மேலேயும் ஏற்றி பார்க்கிறதுங்கிறது அந்யோன்யம். அதனால் அந்யோன்ய அத்தியாசம். இந்த சரீரம் ஜடமானது, ஆனால் நம்ம அதை சேத்தனமானதுன்னு நினைக்கிறோம். உடம்பு இயங்குகின்றது, நான் பார்க்கிறேன், கண்ணு பார்க்குது, பார்க்கிறேன், கண்ணு பார்க்கிறது, காது கேட்கிறது, உடம்பு இயங்குகின்றது. இப்போ உடம்பே தானாக இயக்கமுடையதாக நிறைத்தல். உண்மையிலே உடம்பு ஜடமானது என்பது அது பஞ்சபூத காரியம், பஞ்சபூதம் ஜடமானதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் ஆத்மாவுடைய சைத்தன்ய அம்சத்தை உடம்பு மேலே ஏற்றி பார்க்கின்றோம். அதுக்கப்புறம் இந்த ஆத்மாவானது பரிச்சின்னம் இல்லாதது, அபரிச்சின்னம். ஆத்மா அபரிச்சின்னம், கால தேச வரையறை, வஸ்து வரையறை இல்லாதது. ஆனால் உடம்பை நான் நினச்சதுனால நான் பிறந்தேன், நான் இறப்பேன், நான் இறக்கின்றேன் அப்படின்னு தேச சரீரத்தினுடைய பரிச்சின்னத்துவத்தை ஆத்மாவுக்கு கொண்டு சென்று விடுகிறோம். அதில் ஆத்மாவுடைய சைத்தன்ய அம்சத்தை உடம்புக்கும், உடம்பினுடைய பரிச்சின்னத்துவத்தை ஆத்மாவுக்கும் கொண்டு போய் நான் பிறப்பு இறப்புக்கு உட்பட்டவன், அப்புறம் சரீரம் துக்கமயமானது, ஆனால் ஆத்மா ஆனந்தமயமானது. இந்த சரீரத்தினுடைய துக்கத்தை ஆத்மாவுக்கு கொண்டு போய் நான் துக்கி என்று கருதுகிறான். இதுதான் அந்யோன்ய அத்தியாசம். க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜன், அதுதான் பகவத்கீதையில் க்ஷேத்திர க்ஷேத்ரஜ விபாக யோகம்னு
பகவான் தெளிவாக பிரித்து சொல்லுகின்றார். இது என்று அறியப்படக்கூடிய உடம்பு, உலகம், இது எல்லாமே க்ஷேத்திரம். ஜடமாக இருக்கிறதெல்லாம் க்ஷேத்திரம். அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் அவன்தான் க்ஷேத்திரஜன். எவன் இந்த க்ஷேத்திரத்தை அறிந்து கொண்டிருக்கிறானோ, க்ஷேத்திரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறானோ, அவன் க்ஷேத்திரத்திற்கு வேறானவன். நம்ம ஒரு வீடு வச்சுருக்கிறோம், இல்லை ஒரு பைக்கு வாகனம் வைத்திருக்கிறோம்னா அது ஜடமானது. அது தானாக ஓடுமானா? தானாக ஓடாது. அது இயங்குகின்றதுனா அதுக்குள்ளே இயக்கக்கூடிய ஒரு சேத்தன வஸ்து, ஒரு உயிருள்ளவன் அங்கே இருக்கிறான். இந்த ஃபேனு லைட்டெல்லாம் தானாக ஓடிருமா, தானாக இயங்குமான்னா இயங்காது. அதை இயக்கக்கூடிய ஒரு சக்தியானது அதற்கு வேறாக இருக்கின்றது. அதனுடைய சம்பந்தம் வர்ற பொழுது தான் இது இயங்குகின்றது. அதனால் அது வேற, இது வேற. இயக்கப்படுவது வேற, இயக்குவது வேற. அது விவேகம் இருக்கணும். அந்த விவேகம் இல்லாததுனால இந்த உடலையே, ஜடமான உடலையே சைத்தன்யமாகிய தானாக கருதுகிறான். பரிச்சின்னமான உடலை அபரிச்சின்னனான தானாக கருதுகிறான். அபரிச்சின்னமான தான் பரிச்சின்னமான உடலை தானாக கருதுகிறான். வரையறை இல்லாமல் இருக்கிற இவன் வரையறைக்குட்பட்ட உடலை நான் என்று கருதுகிறான். அப்போ அதில் விவேகமானது இல்லை. விழிப்பு, கனவு, உறக்கம், ஸ்தூல சரீரம் விழிப்பு நிலையில் இருக்குது, கனவு நிலையில் வேலை செய்யலை, ஆழ்ந்த உறக்க நிலையில் வேலை செய்யலை. ஆனால் அப்பொழுதும் நான்கிறது இருந்துக்கிட்டு தானே இருக்குது. அப்போ நான்கிறது இந்த விழிப்பு, கனவு, உறக்கம் இவைகளால் பரிச்சின்னப்படாதது. பரிச்சின்னமாகாமல் அது 24 மணி நேரமும் நான்கிறது அப்படியே இருக்கின்றது. ஆனால் இந்த உடம்பு ஒரு அவஸ்தையில் இருக்குது, ஒரு அவஸ்தையில் தெரியுது, ஒரு அவஸ்தையில் அது இல்லை. அதனால் அப்படி அப்பரிச்சின்னனான தன்னை பரிச்சின்னமான உடலாக கருதுகிறான். ஜடமான உடலை தான் என்று சேத்தனனாகிய இவன் கருதுகின்றான். அதனால் தேகி, தேகம் இவற்றை பிரித்து பார்த்தல் செய்யாமல், பிரித்து பார்க்காம, ஆராய்ந்து பார்க்காம உடலினை நம்புதல். ஆராய்ச்சியே இல்லாமல் முடிவு பண்ணிட்டான், உடம்பு தான் நான். முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஆராய்ந்து பார்த்து முடிவு பண்ணணும்ல. நான் அப்படி ஆராய்ச்சியே இல்லாமல் அவன் முடிவு செய்து விட்டான். உடலை நம்புதல். அப்படி நம்புறது தான் பற்று. அதனால் உண்டாகிறது தான் பந்தம். ஏன்னா உடம்பு நான் என்றால் உடம்பு ஒரு காலத்தில் பிறந்தது, ஒரு காலத்தில் இறந்து போகும். அப்போ நான் பிறப்பவன், நான் இறந்து போவேன். அந்த இறப்பு எப்படி வரும்னா இயற்கையாக வரலாம், செயற்கையாக வரக்கூடாதுன்னு. இயற்கையாக வர்றபோது வரட்டும், அதையும் எவ்வளவு காலம் என்னால் தள்ளி போட முடியுமோ தள்ளி போகிறதுக்கு என்ன மருந்து மாத்திரைகள், உடற்பயிற்சி, இல்லை உணவு, வேறு என்னெல்லாம் தலையிலான்னு இன்னும் பயிற்சி பண்ண முடியுமோ எல்லாம் பயிற்சி பண்ணி எப்படியாவது உடம்புனுடைய மரணத்தை, சாகுங்கிறது தெரியுது, ஆனால் மேக்சிமம் தள்ளி போடலாங்கிறதுக்கான கர்மாவை பண்ணிக்கொண்டே இருக்கின்றோம். அப்புறம் உடம்பு இருமை மயமானது. அதில் நோய் ஆரோக்கியம் இதெல்லாம் மாறி மாறி வரக்கூடியது. ஏன்னா உடம்பு சத்துவம், ரஜஸ், தமஸ்ங்கிற முக்குணங்களால் ஆனது. அதனால் வாத, பித்த, கபம்ங்கிறது இருக்குது. அதனுடைய மாறுபாட்டுக்கு தகுந்த மாதிரி இன்ப துன்பங்களானது ஏற்படும். குண மாறுபாடு வரும், தொழில் மாறுபாடு வரும், அதெல்லாம் வரும். அது எல்லாத்தையுமே தான் நினைத்து உடம்பை எப்பொழுதுமே சுகமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று நாம் கருதுகின்றோம், நினைக்கின்றோம். ஆனால் உடம்பு துக்கமயமானது. உடம்புக்கு எப்பொழுதுமே ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு ரூபத்தில் பிரச்சனையானது இருந்து கொண்டே இருக்கும். இலக்கம் உடம்பு இடும்பைக்குன்னா. அதனால் உடம்போட தன்மை துன்பத்திற்கு ஆட்படக்கூடியது. அதனால் நான் உடம்புன்னு நினைத்தா இந்த உடம்பை எப்பொழுதுமே துன்பம் இல்லாமல் இன்பமாகவே வைத்து கொள்ள வேண்டும் நினைக்கிறோம். அதனால் என்ன பண்ணு, கர்மா பண்ணுனா எதை கிடைக்கிறதுனால, எதை பார்த்தா உடம்பு சந்தோஷப்படுமோ, எதை கேட்டால் உடம்பு சந்தோஷப்படுமோ, எதை சாப்பிட்டா உடம்பு சந்தோஷப்படுமோ அதெல்லாம் வாங்கி போடுன்னு. அதெல்லாம் வாங்கி போட்டு உடம்பை எப்படியாவது சுகமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதற்காக கர்மா பண்ணுறோம். அதனால் மரணத்தை தடுப்பதற்காக கர்மா பண்ணுறோம், உடம்பை சுகமாக வைத்து கொள்வதற்காக கர்மா பண்ணுறோம், உடம்புக்கு வரக்கூடிய துக்கத்தை போக்குறதுக்காக கர்மா பண்ணுறோம். அந்த கர்மா தான் பந்தம்னா. அதனால் இந்த உடம்பை நான் நினைக்கிறது பற்று, அதனால் உண்டாவது பந்தம். உடம்பை எப்பொழுதும் சுகமாகவே வைத்து கொள்ள வேண்டும், மரணம் இல்லாமல் வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் வாஸ்தவமாக இவன் யார்? மரணம் இல்லாத ஆத்மா, சுகஸ்வரூபமான ஆத்மா.
அதான் விஷயம். சுகஸ்வரூபமான ஆத்மாவாக இவர் இருக்கிறார், மரணமே இல்லாத அவர் ஆத்மாவாக இவன் இருக்கிறான். ஆனால் உடம்பை நான் நினைத்ததுனால உடம்பை சுகமாக வைத்து கொள்ளணும், உடம்பை மரணம் இல்லாமல் வைத்து கொள்ளணும்னு இவன் கர்மா செய்து கொண்டு இருக்கிறான். அதனால் அதனுடைய விளைவாக அந்த கர்மா தர்மமாகவோ அதர்மமாகவோ இருக்குது, அதனுடைய விளைவாக புண்ணிய பாபம் ஏற்படுது. அதனுடைய விளைவாக அந்த புண்ணிய பாபத்தை அனுபவிப்பதற்காக உடலானது மீண்டும் வருகின்றது. பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புங்கிற இந்த சுழற்சியானது முடிவில்லாமல் சென்று கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த உடம்பில் வரக்கூடிய இருமை இந்த பந்தத்திற்கு காரணம் உடம்பை நான் நினைக்கிற பற்று, அபிமானம். அது எதனால் வந்தது? ஆத்மானாத்ம விவேகம் இல்லாததுனால வந்தது சொல்லிட்டார். அதனால் பற்றாவது எத்தன்மைத்தது என்று கேட்டால் இந்த உடம்பு நான் நினைக்கிறது பற்று, அதனால் ஏற்படுவது தான் பந்தம். பந்தம்னா அதற்கு கட்டுப்பட்டு இருத்தல். எதை நான் நினைக்கிறோமோ, எதுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதற்கு நாம் கட்டுப்பட்டு விடுகிறோம், அதற்கு நாம் அடிமையாகி விடுகின்றோம். அது நம்ம இந்த உடம்புக்கு வெளியே இருக்கக்கூடிய உறவுகளிடத்துலேயே அப்படித்தான் இருக்குது. உறவுகளோ பொருட்களோ, உறவுகள் கூட பரவாயில்லைன்னா ஜடப்பொருள்களிடத்திலேயே அதிகமான அபிமானம் வந்து அதை எப்படியாவது தக்க வைக்கணும்னு உறவுகளை கூட பகைத்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறான். அப்போ அபிமானம் எங்கே அதிகமாகுதோ அதுதான் பந்தம். அந்த அபிமானம் அதிகமாகிறதுங்கிறதான் பந்தம். அதுக்கு பந்தம்னா கட்டுப்பட்டு இருத்தல். வீடோ அல்லது வாசலோ மற்ற வயல்வெளி முதலானவைகளுக்குள்ள அதிகமான பற்று, பணத்தின் மேலே பொருள் மேலே அதிகமான பற்று வர்ற பொழுது அண்ணன் என்னடா தம்பி என்னடான்னா, அண்ணன் தம்பியா அல்ல பெற்றோரா குழந்தையா இல்லை சகோதரன் சகோதரி இல்லை நண்பன் எதுவாக இருந்தாலும் அது முக்கியத்துவம் உடையதாக ஆகிறது இல்லை, அந்த பொருள் முக்கியத்துவம் உடையதாக ஆகின்ற பொழுது அப்போ பொருள் மேலே இருக்கக்கூடிய பற்றானது இவனை கட்டி விடுகின்றது, இவனை துன்பத்தில் ஆழ்த்துகின்றது, இவனுடைய சுதந்திரத்தை பறித்து விடுகின்றது. அதே தான் ஜடப்பொருள்களுக்கு மேலே உறவுகள் மேலேயும் அதான் பண்ணுறோம். ஒரு உறவு மேலே அதீதமான அன்பு பற்றானது வருகின்ற பொழுது அதற்காக மற்ற உறவுகளை விடுவதற்கு தயாராக இருக்கிறோம், அதற்கு எதிராக சண்டை போட தயாராக இருக்கிறோம். இல்லை அந்த ஒரு உறவுக்காக நம்மளுடைய சரீரத்தை கூட விட தயாராக இருக்கிறோம்னா அப்போ அதுக்காக அது பற்று. அதனால் எங்கே பற்று வருதோ அங்கே பந்தமானது ஏற்படுகிறது. அதனால் நம்ம கட்டுப்படுகிறோம், நம்மளுடைய சுதந்திரத்தை இழந்து விடுகிறோம், அதற்கு அடிமையாக ஆகிவிடுகிறோம். அதனால் புற உறவுகளாக இருக்கலாம், ஜடப்பொருள்களாக இருக்கலாம். அதே மாதிரி அது மமக்காரம். இங்கே சரீரமே நான் நினைக்கிறதும் அதே மாதிரியான பந்தத்தை தான் கொடுக்கின்றது. இந்த சுதந்திரமான ஆத்மாவை இந்த சரீரத்துக்குள்ளே கட்டி வைத்து விடுகின்றது இவனுடைய அறியாமையினால். இந்த ஜீவனுடைய அவித்தையினால் அறியாமையினால் ஆத்மா அனாத்ம விவேகம் ஏற்படாததுனால சர்வ சுதந்திரமான ஆத்மா அபரிச்சின்னமான ஆத்மா சரீரத்துக்குள்ள பரிச்சின்னமானதாக இருக்கின்றது. சரீரத்தினுடைய இன்பத் துன்பங்களை ஆட்பட்டு அனுபவிப்பது போல இருக்கின்றது. அதுதான் பந்தம். அதுக்கு பேர் தான் பந்தம்னு பேர். சரீரங்கிற சிறைச்சாலைக்குள்ளே ஆத்மாவை போட்டு அடைச்சி வச்சுட்டோம். அடைச்சி வைக்கலை, ஆனால் அடைந்திருப்பதாக நாம் கருதுகிறோம் அஞ்ஞானத்தினால. அதனால் அது அடைந்திருக்கு, அதற்கு விடுதலை வாங்கி தரணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆத்மாவை சரீரத்திலிருந்து எப்படியாவது விடுவித்து விட வேண்டும், நான் விடுதலை அடைய வேண்டும். சரீரம் ரொம்ப தொந்தரவாக இருந்தாக்க சரீரத்துக்கே மரணத்தை கொடுத்துருன்னா தற்கொலை பண்ணிக்கிறான்ல. அதனால் ஒன்று நம்ம சரீரத்துக்கு புறத்தில் இருந்து தொந்தரவு வந்தால் அந்த சரீரத்தை போட்டு தள்ளு, இல்லை இந்த சரீரமே பெரிய தொந்தரவு தருவதாக இருந்தால் இந்த சரீரத்தையே போட்டு தள்ளுனா தற்கொலைனா. அப்போ என்னது, இந்த சரீரத்திலிருந்து ஆத்மாவுக்கு விடுதலை, எனக்கு விடுதலை வேண்டுங்கிற எண்ணமானது இருக்கின்றது. அப்போ சரீரத்தினால் ஆத்மா பந்தப்பட்டதாக இருக்கின்றது, சரீரத்தினால் ஆத்மாவுக்கு பந்தமானது ஏற்பட்டு இருக்கின்றது. அது எதனால்? வாஸ்தவமாக ஏற்படலை, சரீரத்தை நான் நினைத்ததுனால வந்த கோளாறு. சரீரத்தை நான் நினைத்த ஒரு தவறான அறிவு அத்தியாசத்தினால் ஏற்பட்டது இந்த பந்தம். அதான் நம்ம அத்வைத சாஸ்திரத்தில் ரொம்ப முக்கியமானது. மற்ற தத்துவங்களுக்கும் அத்வைத வேதாந்தத்துக்கும் அல்லது சாஸ்திரம் சொல்கிறதுக்கும் இல்லை உண்மை அதுதான்.
இந்த சரீரத்தை நான் நினைக்கிற ஒரு அத்தியாசம். சரீரம் வந்தது நமக்கு பிரச்சனை இல்லை, சரீரம் இருக்கிறது பிரச்சனை இல்லை, சரீரத்தை நான் நினைக்கிறது தான் பிரச்சனை. இந்த சரீரம் போனாத்தான் நிம்மதி அப்படிங்கிறது இல்லை. சரீரத்தில் இருக்கிற நான்கிற எண்ணம் போனாலே ஒருவன் நிம்மதியை அடைய முடியும். ஏன்னா சரீரம் வேற, ஆத்மா வேற. எப்பொழுதும் சரீரம் ஆத்மாவும் வேறு வேறாகவே இருக்கின்றது. இவன் சரீரத்துக்குள்ளே பந்தப்பட்டிருக்குன்னு நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுதும் அது சுதந்திரமானதாகத்தான் இருக்கின்றது, பந்தத்தை அடையாததாகத்தான் இருக்கின்றது, அசம்சாரியாகத்தான் இருக்கின்றது, ஆனந்தமே வடிவானதாகத்தான் இருக்கின்றது. அதை அறியாத அஞ்ஞானம், அதுதான் நமக்கு துன்பம். அதனால் விடுதலை என்பது இந்த பற்றிலிருந்து விடுதலை தான் விடுதலை. பற்றுக்கு காரணமான அஞ்ஞானத்திலிருந்து விடுதலை தான் உண்மையிலேயே ஆத்மாவிற்கான விடுதலை. கயிறு பாம்புனா, கயிறை பாம்பாக பார்த்தது இவன், கயிறை பாம்பாக பார்த்ததோட விளைவு பாம்புனா அது கடிக்கும்னா அந்த பயம். கயிறாக பார்த்தா அந்த பயம் இல்லையே, வெறும் கயிறுனா அது நம்மளை ஒன்றும் பண்ணாது, அதனால் நமக்கு ஆபத்து இல்லை, மரணம் இல்லை. ஆனால் அது பாம்புன்னு நினைக்கின்ற பொழுது, பாம்புன்னு பார்க்கிற பொழுது பாம்புனால் நமக்கு ஆபத்து இருக்குது, மரணம் வரும்னா, எனக்கு மரணம் வருங்கிற பயம் வருது. அப்போ அந்த மரணத்திலிருந்து விடுதலை, மரணம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணு, ஒன்று தப்பிச்சு ஓடு, இல்லை பாம்பை போட்டு தள்ளுன்னா. பாம்பை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், இல்லை அதிலிருந்து தப்பித்து ஓடுவதற்கு முயற்சி பண்ணுறோம். அந்த மாதிரி இந்த உடம்பு உலகம், அதை சத்தியமாக நினைக்கின்றோம். ஆகவே அதனால் நமக்கு மரணம் வரும் என்று அதிலிருந்து தப்பித்து போவதற்கு, அல்லது இந்த உலகத்தை, உலகங்கிற பாம்பை அடித்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணுறான், இல்லை அதிலிருந்து விலகிப்போ, பிரவர்த்தியோ நிவர்த்தியோ ரெண்டில் ஒன்று. ஒன்று பிரவர்த்தி நடக்குது, இல்லை நிவர்த்தி நடக்குது. ரெண்டுமே அத்தியாசத்தினால் வந்தது தான்னா. உண்மையிலேயே அங்கே பாம்பே இல்லை, அல்லது காணல் நீர் இல்லை. காணல் நீர்னாக்கா அங்கே பிரவர்த்தி, கயிற்றில் பாம்புனாக்கா அங்கே நிவர்த்தி. உலகம் இன்பத்துன்பம் ரெண்டுக்குமே காரணமாக இல்லை, அது வெறும் அத்தியாச மாத்திரம். அது தெரியாததுனால உலகத்திலிருந்து பிரவர்த்தியோ நிவர்த்தியோ நமக்கு நினைக்கின்றோம். பிரவர்த்தி அடையணும்னு அல்ல என்றோ, பிரவர்த்தியில் முயற்சியோ அல்லது நிவர்த்தியில் முயற்சியோ இருக்கின்றது. அதுதான் பந்தம், அதுதான் பந்தம். அதனால் இந்த அவிவேகம் தான் பந்த காரணம். உடம்பை நான் நினைக்கிறது தான் பற்று, அந்த பற்று தான் பந்தத்தை ஏற்படுத்துகின்றது. ஆனால் இப்படி இல்லாமல் மாறாக இந்த விவேகம் இருக்கக்கூடியவர்கள் எப்படி நினைப்பார்கள்னா, ஆத்மா அனாத்ம விவேகம் இல்லாதவன் சரீரத்தை நான் நினைக்கிறான், அதனால் பந்தத்தை அடைகிறான். இப்போ ஆத்மா அனாத்ம விவேகம் இருக்கிறவன் எப்படி பார்ப்பான் இந்த உலகத்தை, எப்படி இந்த சரீரத்தை பார்ப்பான்? அது அடுத்த பாட்டில் சொல்கிறார். அழகான ஒரு பாடல், 4வது பாடல். ஈதனைத்தும் சொரூபமே யான் இங்கு எத்தை, இச்சிப்பேன் எதைகள்வேன் எனல் பற்றின்மை, மா துயர் தீர் இது ஜீவன் முக்தர் மெய்யில், மண்ணுமால் யான் இல்லை பிறரும் இல்லை, மேதகும் இன்பங்களெல்லாம் மேவின் மேவ, மேவாதேல் மேவாதாயிடுக என்றே, ஓதியவாறு உள்ளே பற்றின்மை உண்டேல், உயர் வீட்டுக்கு இது நெறி என்று உணர்தி அன்றே, இதனைத்தும் சொரூபமே யான் இங்கு எத்தை, இச்சிப்பேன் எதை இகழ்வேன் எனல் பற்றின்மை, மா துயர் தீர் இது ஜீவன் முக்தர் மெய்யில், மண்ணுமால் யான் இல்லை பிறரும் இல்லை, மேதகும் இன்பங்களெல்லாம் மேவின் மேவ, மேவாதேல் மேவாதாயிடுக என்றே, ஓதியவாறு உள்ளே பற்றின்மை உண்டேல், உயர் வீட்டுக்கு இது நெறி என்று உணர்தி.
பற்றின்மைனா என்ன, பற்று விடுறதுனால என்ன, அதாவது அந்த மோட்சம் எப்படிங்கிறத சொல்கிறார். துண்ணரும் வீடு எப்பற்றால் எய்தலாம் அப்படின்னா ஞானத்தை பற்றி கொள்வதனால வீட்டை எய்தலாம். ஏது அனைத்தும் சொரூபமே யான் இங்கு எத்தை இச்சிப்பேன் எதை இகழ்வேன் எனல் பற்றின்மை. உடம்பை நான் நினைக்கிறது பற்றுனா இது அனைத்தும் சொரூபமே. இது அனைத்தும் சொரூபமேனா இது அனைத்தும் ஆத்மஸ்வரூபமே, இது அனைத்தும் என்னுடைய சொரூபமே, நான் தான் இவை அனைத்துமாகவும் இருக்கின்றேன். ஒரே ஆத்மாதான் தன்னுடைய மாயையினால் பல்வேறு நாம ரூபங்களை எடுத்துக்கொண்டு பலவாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அதனால் இது எல்லாவற்றுள்ளும் ஆத்மாவாக நானே இருக்கிறேன். அதனால் சர்வாத்ம பாவம். அதனால் இந்த ஞானம் வந்துவிட்டால், அந்த அத்வைத்த ஞானமானது வந்துவிட்டால் யான் இங்கு எத்தை இச்சிப்பேன், நான் அடையிறதுக்கு விரும்புறதுக்கு என்ன இருக்குது, இரண்டாவதாக என்ன இருக்கிறது, இரண்டாவதாக ஒன்றுமே இல்லை, இருப்பது ஒன்று தான். இரண்டுங்கிறது தெரியறதெல்லாம் தோற்றத்தில் தான். எல்லா நாமரூபங்களுள்ளும் எல்லா பேதங்களுள்ளும் பேதமற்று வேறுபாடற்று ஒரே வஸ்துவே இருக்கின்றது என்ற தெளிந்த அத்வைத ஞானமானது இருந்தால் அதற்கு மேலே விரும்புவதற்கு என்ன இருக்குது, எத்தை இச்சிப்பேன். அப்புறம் எத்தை இகழ்வேன், எது வேண்டான்னு நான் வெறுப்பேன். வெறுப்பானது இல்லாமல் போய்விடுகிறது. ஏன்னா விரும்புவதற்கு இன்னொரு வஸ்து இல்லை, வெறுப்பதற்கும் இன்னொரு வஸ்து இல்லை. அப்புறம் விரும்புவதற்கும் வெறுப்பதற்குமான காரணம் இல்லாமல் போய்விடுகிறது. ஏன்னா இந்த ஆத்மா பூர்ணமாக இருக்குது, எல்லாவற்றிலும் இருக்குது, எல்லா காலத்திலும் இருக்குது, எல்லா இடங்களிலும் இருக்குன்னா ஒன்றாய விரும்பி அடையிறதுனால ஆத்மாவுக்கு ஒரு லாபமும் இல்லை. நான் ஏற்கனவே பூர்ணானந்தமாக இருக்கிற பொழுது இதை நிறைவுபடுத்துறதுக்கு மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு தேவை இல்லை. அப்புறம் அப்படி இரண்டாவது வஸ்துவே இல்லையே, அதனால் அதை எப்படி நான் விரும்ப முடியும்? ரெண்டாவதாக ஒன்று இருந்தால் விரும்பலாம், எனக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை. அப்புறம் விரும்புறதுக்கான தேவை என்ன? நான் ஏற்கனவே பூர்ணமாக இருக்கிறேங்கிறதுனால விரும்புதல்ங்கிறதே இல்லை. கிம்மிச்சன் கசிய காமாயன, எதை விரும்புவான், யாருக்காக விரும்புவான்னா. அதனால் விரும்புகிறவனும் இல்லை, விரும்பப்படுவதும் இல்லை. அதே தான் வெறுக்கிறதுக்கும். இதற்கு என்ன காரணத்துக்காக வெறுக்கணும்? இதனால் எனக்கு சாவு வரும், அதனால் நான் அதை வெறுக்கிறேன்னா நான் சாவில்லாதவன்னு புரிந்து கொண்ட பிறகு எப்படி ஒன்றை வெறுக்க முடியும்? அப்புறம் வெறுக்கிறதுக்கு ரெண்டாவதாக என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. அதனால் இரண்டாவதாக ஒரு வஸ்துவே இல்லைங்கிறதுனால வெறுப்பதற்கான விஷயம் இல்லை. அப்புறம் எதனாலையும் எனக்கு எவ்விதத்திலும் துன்பம் வர முடியாதுங்கிற பொழுது வெறுப்பதற்கான காரணமும் இல்லை. அதனால் ஒன்று விரும்புகிறதுக்கோ அல்லது வெறுப்புறதுக்கோ ஒன்று காரணம் இருக்கணும், அப்படி ஒரு வஸ்து இருக்கணும். இங்கே காரணமும் இல்லை, அப்படி ஒரு வஸ்துவும் இல்லை. அதனால் சும்மா இருக்கிறது எனல் பற்றின்மை என்ற ஞானம்தான் இந்த பற்றின்மை, பற்றானது நீங்கிய நிலை. இந்த ஞானம் வந்துட்டு அதுக்கு மேலே பற்று இருக்குமா? ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து இது நான் பற்ற முடியுமான்னு பற்ற முடியாது. அதனால் இந்த ஞானத்தினால் பற்றானது நீங்குகின்றது. அதனால் எனல் எதை இகழ்வேன் எனல் பற்றின்மை என்று அறிந்து கொள்ளுதல். அந்த ஞானத்தினால் இதுவரைக்கும் அறியாமையினால் இருந்த பற்றானது போய்விடுகின்றது, நீங்கி விடுகின்றது. அதனால் ஞானத்தினுடைய விளைவாக, ஞான காரியமாக பற்றானது நீங்குகின்றது. அது அந்த நீங்கிய நிலை தான் பற்றின்மை. மேற்கொண்டு இன்னும் அதையே விரித்து சொல்கிறார். அதை நாளை வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओं शान्तिः शान्तिः शान्तिः. हरिः ओम्.